அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலத்தின் நிறுவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஒரு நியூஸை நம்ம பார்க்கிறோம். அதாவது கமேனி அவர்கள், அதாவது ஈரானுடைய தலைவர் இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இது போல அநியாயங்கள் செய்யப்படுற விஷயங்களை நாம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது சொர்க்கத்துக்கு ஈடாக இறை நம்பிக்கையாளர்களிடம் அல்லாஹ் தன்னுடைய உயிரையும் அதே செல்வங்களையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றே தீர்வான். இது அவன் மீது கடமையாக உள்ளது. ஆக இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் வாங்கிட்டான், தன்னுடைய உயிரை வாங்கிட்டான். சொர்க்கத்துக்கு ஈடா அவங்களுடைய செல்வத்தையும் உயிரையும் அல்லாஹ் வாங்கிட்டான் அப்படிங்கறத நிச்சயமாக நாம பார்க்க முடிகிறது. உண்மையான ஜிஹாத் என்பது, உண்மையான அறப்போர் என்பது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக உண்மையை சொல்லக்கூடிய அந்த மனிதரிடத்துல தான் இருக்கிறது. உண்மையான அறப்போர் என்பது அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீர் இறந்தவர் என்று கூறாதீர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவருக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதே போல ஹதீஸ்கள்ல அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டவருடைய ரத்தம் பூமியில உழுவுறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியது, மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அநியாயக்காரர் நிச்சயமாக சகோதரர்களுக்காக நாம் அனைவரும் நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம் அதிகம் அதிகம். அதே போல அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு என்பதையும் நான் நிச்சயமாக சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, மறுமை நாளில் அதாவது நரகத்தில் உச்சபட்ச குறைவான அந்த வேதனை என்பது இரு கால்களுக்கிடையே நெருப்பு கங்கு ஒரு மனிதருக்கு வைக்கப்படும். அந்த சூட்டை அவர் அதனுடைய சூட்டின் காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும். அதை அவர் காண்பார். அவர் நினைப்பார் இதுதான் உள்ளத்தில் உச்சபட்ச வேதனை என்று நினைப்பார். ஆனா அவருக்கு தெரியாது இதுதான் மிக லேசான வேதனை என்பதை அவர் உணர்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.